அண்ணா ம் நம்ம அன்றைக்கி ஒரு நாள் இந்த சாங் டெடிகேஷன் ரவுண்டு கொடுத்தோம்ல எல்லா கட்சிக்கும். ஆமாம். அதை பார்த்துட்டு ஒரு வாரமாக ஒரே நச்சரிப்பு. ஆ அது ஏன் அந்த ரவுண்டு நீங்கள் வந்து வைக்கலான்னு திரும்ப நம்ம என்னமோ இந்த ரியாலிட்டி கேம் ஷோ ஷோ மாதிரி நினச்சின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே கிழின்னு கிழிக்கிறாங்க நம்மள. ஆச்சா அதுவும் இல்லாமல் நம்ம பேசுறதுலாம் எடுத்து போட்டுடுறாங்க. அது வேறு பேப்பரில் அதெல்லாம் விட்டுருங்க. சரி, நான் சொல்கிறது என்னென்னா அவங்களோட திருப்திக்காக ம் இப்போ வந்து ஒரு அரசியல் அந்தாக்ஷரி ரவுண்டு. பாலிடிக்ஸ் பாட்டு. ஆமாம், ஓகே. நான் வந்து ஒரு சாங் பாடுவேன். ஆ அது இணையாக நீ வந்து ஒரு சாங்காக நீ டெடிகேட் பண்ணணும். யாருக்கு டெடிகேட் பண்ண நீ சொல்லுவல்ல? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சைலண்ட்டாக பாடுவேன். நீ பாட்டு நீ தான் சொல்லணும். உஷார் கைராஜி அதெல்லாம் என் பக்கம் தள்ளி விட்டுற. பாட்டு மட்டும் நீ பாடுவ. சரி பாடு 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 பாட. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழவாயில் புன்னகை சிந்தி, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி சொல்லி பாக்கலாம். சரி. இந்த பாட்டுக்கு பாடு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் பாட்டு வரும், அவங்க 4 பேருக்கு தூக்கம் வராது. இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்ண? அப்பா காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் எப்படா வெளில வர்றது? நீ அடுத்த பாட்டு பாடு. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ, எங்கே செல்லும் இந்த பாதை. அனுப்பிச்சிட்டியா? நிறைய பாட்டு இருக்குடா கைலாசம். கவுண்டர் பாட்டு. பார்க்கலாம். போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்களே. போவோமா யாருக்கு டெடிகேட் பண்ண அதை சொல்லு. ஏய், இந்த சைக்கிள் கேப்ல கேள்வி கேட்கக்கூடாது. ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்பு ஓரமா யாரும். சரி அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். வா. 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. நன்றி சொல்லணுன்றது அது கரெக்டாக சொல்ல வேண்டியது தான், உயர்த்திட்டாங்கன்ட்டு. ஆனால் அதிகமாக பேசுறதுனால, நம்மளை பேச விட மாட்டேன்றதுனால, ஆக்சுவலாக இப்போ பாட வேண்டிய டைமிங் சாங் என்னன்னா, ஒரு 3 முடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி, நான் இருந்தேன் தெருக்குள்ள இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. யாருக்கு டெடிகேட் பண்ணத? நீ அடுத்த பாட்டை சொல்லப்பா. அந்த பாட்டு என்ன பாடான்னு தெரியாதா? யாரு பாடினதுன்னு தெரியாதா? தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன், தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். பாட்டு. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. யாருக்கு டெடிகேட் பண்றத? தனியா நிக்கிறது மாற்றம், தனி அணி. ஆனா ஒண்ணு, எந்த கூட்டணி ஜெயிக்குதோ இல்லையோ அதெல்லாம் பா, நீ எப்பயுமே வந்து உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம், நீ ஒன்லி மாநில அளவுலயே சிந்திக்கிற. அதனால இன்னும் மேலே சிந்தி. தேசிய அளவில் எதனா ஒரு பாட்டு பாடா. என்ன பாட்டு? ஏண்டா எவ்வளோ பாட்டுக்குது. இல்லை நான் பாடுறேன், நீ கவுண்டர் பாடுறியா? பாடு, தெரிஞ்சா பாடுறேன். வாராய் நீ வாராய், போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வாராய். நைஸா அப்படியே பாடி ஏமாத்தி எட்டுன்னு போய் மேலேருந்து கீழே தரலான்னு பார்க்குறேன். அதனால தான் யாரும் வரமாட்டாங்களா? அழைக்காதே அழைக்காதே வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அற்புதம் அற்புதம்டா. இதை யாருக்கு டெடிகேட் பண்ற நீ? இப்போ இந்த பாட்டெல்லாம் இந்த கட்சிக்கு பொருந்தும் அப்படின்னு நீ சொல்றியா? நான் சொல்லணே, ஊருக்குள்ள தான் பேசிக்கிறாங்கண்ணே. ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறத நம்ம பாட்டை பாடுறோம், அவ்வளோதான் மேட்ரு. சரி சரி. ஆனால் எந்த கூட்டணி எப்படி என்ன கன்ஃபியூஷன் ஆனாலும் ஒரு கூட்டணி மட்டும் கன்ஃபியூஷனே இல்லாமல் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்குது. என்ன எந்த கூட்டணி அது? கை நீட்டு. 2 கைகள் நான்கானால்
இருவருக்கேதான் எதிர்காலம், பகைவர்களே ஓடுங்கள், புலிகள் 2 வருகின்றன, புலிகள் 2. ஒண்ணுதான். நிறுத்துங்கடா. பேசி பேசியே எந்த கஸ்டமரும் இந்த பக்கம் வர மாட்டேன்றான். இப்ப பாட ஆரம்பிச்சுடா, இனிமேல் எந்த பக்கம் எவனுமே வர மாட்டேன்றான். உங்களை நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால அடுத்து வரப்போறது சூரிய கட்சி தலைவர் சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டி 1 2 அப்படின்னு தொகுதி கொடுத்து அவங்க எல்லாம் சமாதானம் பண்றாரு. அதே பாணியை ஃபாலோ பண்ணி நம்ம கருப்பு துண்டுக்காரன் தன்னோட கூட்டணி தலைவர்கிட்ட சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா அங்க போனா அவரு எல்லாருக்கும் பாபா சொல்லிட்டாராம். பிம்பிலி காப்பிலாபி. ஓவரா கலாயக்கூடாது. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி.